அங்கே கேஜி அங்கே கேஜி பண்ணுங்க நின்று எல்லாம் ஜாயின் பண்ணுங்க கொஞ்சம் பேக் பண்ணுங்க சார் ஒயிட் பத்தல என்ன பைக் ரேஸ் விஜய காணோம் எங்க நான் கொஞ்சம் பேக் கார்த்தி கார்த்தி காணாம திரும்பி நம்ம முனிஷ்காந்த் சார், கேபிள் சங்கர் சார், ஆர்ட் டைரக்டர் எஸ்.ஜே. ராம் சார், ஸோ தேங்க்ஸ் கிவிங் ஃபுல்லாக தேங்க்ஸ் தான், வேறு எதுவும் கிடையாது. தேங்க்யூ ஸோ மச் எழுதி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததுக்கும். அண்ட் இங்கே இருக்கிற டைரக்டர் மணியண்ணா தேங்க்யூ ஸோ மச். எங்கூட ஒர்க் பண்ண காஸ்ட் எல்லாருக்குமே தேங்க்யூ. குரு சூர்யா எடிட்டர் தான், ஃபோன் பண்ணி கேட்பேன் எப்படி வந்திருக்கு அப்படின்னு. அதனால் திட்டி நிறைய விஷயங்களை எனக்கு ஒரு இன்புட்ஸ் கொடுத்ததுக்கு தேங்க்யூ. சஞ்சய் என் ஃப்ரெண்டு, ஸோ அவனுக்கும் தேங்க்யூ. கேஜி அண்ணா, ஸோ தேங்க்யூ ஸோ மச். விஜயன் சாருக்கு தேங்க்யூ. ஒரு இக்கட்டான சூழ்நிலை, அங்கே எல்லாரும் டென்ஷன் இருந்தோம். பட் என்னை கூல் பண்ணி அந்த சீனை நான் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது கூட நடிக்கிறவங்களுடைய சப்போர்ட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்லி. ஸோ தமன்னா தேங்க்யூ ஸோ மச். ஒரு சீக்வன்ஸ், இந்த சீக்வன்ஸ் சொல்ல வரும்ல, ஏன்னா படம் இன்னும் ஒரு நாள் ஓடணும். அந்த சீக்வன்ஸில் சம்மட்டிங் நல்லா போட்டு திருப்புறாங்க, ஏன்டா லைட்டு வருது சீக்கிரம் முடியுதா அப்படின்றாரு. அப்புறம் எனக்கு காம் பண்ணி மைத்து இப்படி பண்ணேன், இட் வில் ஒர்க் அவுட், வில் ஹேவ் டு ஃபினிஷ் திஸ் அப்படின்னு சொல்லி தேங்க்யூ ஸோ மச். அது எனக்கு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தான் அது எவ்வளோ பெரிய ரிஃப்ளெக்ஷன் தெரிஞ்சுது. மால்வி வந்தப்போ தமிழே தெரியாமல் இருந்தாங்க. என் பசங்கள்லாம் பார்த்துட்டு அவங்க கன்ஃபார்மாக தமிழ்நாடு பொண்ணு தான் அப்படின்ட்டானுங்க. அந்த அளவுக்கு கன்வின்சிங்காக பயங்கரமாக. ஸோ ரக்ஷா தேங்க்யூ ஸோ மச். ஷூட் அன்றைக்கி தான் மீட் பண்ணோம். ஆக்சுவலாக ஷூட்டுக்கு ஒரு நைட்டு தான் ஃபோட்டோ ஷூட்ஸ் போச்சு, அன்றைக்கி தான் மீட் பண்ணோம். பட் அதையும் தாண்டி ரொம்ப கம்ஃபர்டபுளாக எல்லாத்தையும் மனதுக்கு நன்றி. அருண், கார்த்தி சரியான சர்ப்ரைஸ். ஸோ அதனால செம்மையாக ஒர்க் அவுட் ஆச்சு. அண்ணாவும் யாசரும் சரியான காம்பினேஷன். ஸோ எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது. எங்கள் அப்பா முனிஷ்காந்த் சாரோட நீ அவர் பண்ணுறாரா அப்படின்னாரு. ஸோ அதனால தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நிறைய பேர் கேட்டாங்க என்னப்பா சர்பத் குடிக்கவே டைம் இல்லைன்னு. படம் ஃபர்ஸ்ட் டே ரிலீஸ் ஆனோடனே நேராக போய் உட்காந்து வாரமாக கால் மேலே கால் போட்டு சர்பத் இனிமேலே குடிச்சிட்டேன். ஸோ எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது. பெற்றவங்களுக்கு நன்றி, ப்ரெஸ் அண்ட் மீடியாவங்களுக்கு நன்றி. இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்து எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணி சூப்பராக என்னை காமிச்சு ஹோல் டீமாக தான் சொல்லணும். நான் சொன்ன மாதிரி இது குடும்பம். ஸோ இந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். சுபாஷினி மேமுக்கு ஒரு பெரிய நன்றி. அண்ட் நன்றி சொல்ல பத்தாது. ஸோ அதனால் போயிட்டே இருக்கோம், முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக இவங்க தமிழ் பேசி எல்லாரும் கேட்கணும். நானும் பார்த்தேன், இந்த மாதிரி கோயம்புத்தூர் சேரம்லாம் ட்ராவல் பண்ணி நிறைய பப்ளிக் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இட்ஸ் பீன் 4 days. அண்ட் நான் இங்கே தியேட்டர் விசிட்ஸ் போகும்போது கூட நான் 2-3 தியேட்டர்ஸ் எதர்ச்சியாக போனேன். பட் இட் வாஸ் ஹவுஸ்ஃபுல். ஸோ அங்கேயிருந்து வர எல்லா ஆடியன்ஸுமே நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க. அண்ட் கிளாட் தட் எவ்ரி திங் ஹஸ் ஒர்க். எவ்ரி டிபார்ட்மெண்ட் எல்லாரோட ஹார்ட் ஒர்க்கும் ஒர்க் இருக்குன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் மெயின்லி ஆஸ் யூ சேயிங் சவுண்ட் ப்ரைஸ் பண்ணுறாங்க. ஐ வாஸ் வெரி கிளாட். அதுக்கான ஒன் மோர் மெயின் ரீசன் இஸ் படத்தோட சவுண்ட் மிக்சர் ரஹமத் ப்ரோ. ஸோ அவர் லைக் பெரிய படம் பண்ணியிருக்காரு, கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் கிரேட். ஸோ அவர் செம்மையாக மிக்ஸ் பண்ணியிருக்காரு படத்தை. நாங்களாம் அவர் ஸ்டுடியோவில் படத்தை பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் அள்ளு விட்டுருச்சு. ஸோ தேங்க்யூ ப்ரோ. அண்ட்
ஜெய் கணேஷ் ப்ரோவும் சவுண்ட் டிசைனில் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. அவரோட ஒர்க் எல்லாருக்கும் பயமுறுத்திருக்கு அவர் ஒர்க். ஸோ தேங்க்யூ. அண்ட் ஆல் தி ஆக்டர்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ், ஸோ எல்லாருக்குமே தேங்க்யூ அண்ட் ஹோப். அண்ட் இந்த படம் இன்னும் ஓட வேண்டியது இருக்குது. ஸோ ப்ளீஸ் உங்கள் ஆதரவு கண்டிப்பாக தேவை. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் தி ஃபிலிம். தேங்க்யூ ஸோ மச். வந்திருக்கும் பத்திரிகையாளர் அனைவருக்கும் வணக்கம். இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததுக்கு மிகப்பெரிய நன்றி. முதல் வந்து டைரக்டருக்கு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். தயாரிப்பாளர் சாருக்கு பெரிய நன்றி, ஹீரோ சாருக்கு பெரிய நன்றி, ஹீரோயின் மேமுக்கு பெரிய நன்றி, என்னோட சக நடிகர்களுக்கும் மொத்தமாக ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். இதில் வந்து எனக்கு வந்து ஒரு கேரக்டராக தான் சார் டாக்டர் சார் கூப்பிட்டுருந்தாரு. அப்புறம் நானும் யாசரும் உள்ள நுழைஞ்சு அப்படியே சின்ன சின்னதாக காமெடி செய்வேன். அதை அக்செப்ட் பண்ணிட்டாரு. ஏன்னா இது ஆர்ஆர் படம், எல்லா அந்த எசன்ஸ் போயிடும் அப்படின்னு அவர் நினைக்கல. ஓரளவு சார் ஃப்ரீடம் எனக்கு கொடுத்தாரு. டப்பிங்கும் ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்தாரு. அது மேக்சிமம் கதையை தாண்டி சில டேரக்டர்ஸ்கள் ரொம்ப யோசிப்பாங்க, இல்லை இது ஆர்ஆர் படம்னா நீங்கள் கேரக்டராகவே பண்ணிட்டு போயிருங்க அப்படின்ட்டு. அங்கே சிலதை நடிச்சு காட்டும் போது அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கே பெரிய நன்றி சொல்லணும் டைரக்டர் சாருக்கு, மிகப்பெரிய நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன படங்கள் வர படங்கள்லாம் ஓரளவு நல்லா ஓடிட்டு இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பெரிய படங்களும் ஓடணும். பெரிய படங்கள் ஓடுனா வந்து மக்கள் பார்த்துட்டு ரசிச்சுட்டு போயிடுவாங்க. சின்ன படங்கள் ஓடுனா அப்படி நிறைய ஆர்டிஸ்ட் வெளியே வருவாங்க. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். சின்ன படங்கள் இது மாதிரி நிறைய ஓடணும், நிறைய இது பண்ணணும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அனைவர் டைரக்டர் மணிவர்மன் சார் தேங்க்யூ. என்னை ரெக்கமெண்ட் பண்ண டிஓபி கேஜி சார் தேங்க்யூ. மியூசிக் டைரக்டர் சஞ்சய், எடிட்டர் தேங்க்யூ. அதுக்கப்புறம் ரொம்ப எக்ஸைட்டட் இருக்கு. தமிழ் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு, குறிச்சிக்காதுங்க. அந்த தியேட்டர் விசிட் போகும்போது ஆடியன்ஸ் எல்லாம் அந்த ரியாக்ஷன் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன சொல்லணும் தெரியல, ரொம்ப எக்ஸைட்டா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். ரொம்ப நன்றி ப்ரெஸ். நீங்கள் கொடுத்த சப்போர்ட் தான் இந்த படம் இன்னைக்கு வரைக்கும் நல்லா போயிட்டு இருக்கு. கண்டினியூஸாக நெகட்டிவ் கேரக்டராக பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நல்ல வாய்ப்புகள் கூப்பிடும் போது எல்லாம் நெகட்டிவாகவே கூப்பிட்டு இருந்தாங்க. யாராவது ஒரு காமெடி, எனக்கு காமெடி ரொம்ப பிடிக்கும், ஆனால் யாருமே அப்ரோச் பண்ண மாட்டாங்க. கூப்பிட்றதெல்லாம் இந்த ரேப் பண்ணுறது இந்த மாதிரியே தான் கூப்பிடுவாங்க. நம்மளுக்கு சரி ஏதோ சர்வைவல் பண்ணணுமேன்னு முதல்ல ரெஜிஸ்டர் ஆகணுமேன்னு போயிட்டு தான் இருந்தேன். அப்புறம் மணி அண்ணன் தான் ஒரு நாள் கூப்பிட்டு இதில் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் இருக்குது, காமெடி கேரக்டர், கலாய்க்கிறவர் தான் நினச்சேன் உண்மையாக. ஆனால் உண்மையாகவே அந்த கேரக்டர் நம்பி கொடுத்தாங்க. நடிக்கும் போது அது முனிஷ்காந்த் அண்ணா கூட பண்ணும்போது அண்ணன் கொஞ்சம் தெரிஞ்சவரனால கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. சில விஷயங்கள் டைமிங்கில் எடுக்கணும், அது எடுத்தனால தான் அந்த காமெடி ஒர்க் அவுட் ஆச்சு. சரி இதெல்லாம் பண்ணுறோம், எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகும்னு தெரியலன்னு இருந்தேன். படமாக பார்க்கும்போது நிறைய பேர் சிரிச்சாங்க. ஸோ எனக்கு நிறைய பேர் படம் பார்த்துட்டு மச்சான் ரேப் கேரக்டர் நல்லா பண்ணியிருந்தேன் அப்படிதான் நிறைய பேர் சொல்லுவாங்க. முதல்ல காமெடினா நல்லா பண்ணியிருக்குன்றது இந்த ஜென்ம நட்சத்திரம் மூலியமா தான் எனக்கு சொன்னாங்க. ஸோ அதுக்கு முக்கிய காரணம் தம்மன் அண்ணனும் மணி அண்ணனும் தான். ஸோ நம்பி கொடுத்தாங்க, அதை நான் காப்பாற்றினேன். அதே மாதிரி தான் நிறைய பேர் சென்னையில் சாலிகிராமத்தில் சுற்றிட்டு இருக்காங்க வாய்ப்புக்காக. நிறைய இயக்குநர்கள் நம்பி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு நல்ல லைஃப் கிடைக்கும். ஸோ நானும் இதே மாதிரி இடத்துல நின்று தான் வந்துட்டு இருந்தேன். என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு ஒரு வாய்ப்பை கொடுத்த மணி அண்ணன் அதே மாதிரி நிறைய பேர் கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அப்புறம் இங்கே மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ எல்லாரும் பெருசாக வருவாங்க. என்னையே இந்த மீடியா தான் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, நல்லா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. ஸோ கண்டினியூ பண்ணுங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜென்ம நட்சத்திரம் இன்னைக்கு தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங். எனக்கு ஆக்சுவலி வந்து நைட்டு ஒரு 10 o'clock நாசர் சார் ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணி நாளைக்கு என்னம்மா எல்லாமே ரெடி பண்ணிட்டியா அப்படின்னு கேட்டாரு. என்ன சார் ரெடி பண்ணிட்டியாங்க? நாளைக்கு இது மாதிரி மீட்டிங் இருக்கு, நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்டாரு. சார் எனக்கு தெரியாது சார், இப்போ நீங்க சொல்றீங்க. இல்லை எனக்கே இப்போ சொன்னாங்க, எல்லாமே கடை நடந்துட்டு இருக்கு, ஆனால் நீ எல்லாமே அரேஞ்ச் பண்ணிடுற அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லி எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருந்தேன். அப்போ சுரேஷ் சந்திரா சார் இவர்கிட்ட சொன்னதாகவும் என்கிட்ட சொன்னாங்க. நான் சுரேஷ் சாருக்கு ஃபோன் பண்ணேன். என்ன சார் இப்படி சொன்னாரு? ஆமா ராகுல் சார் வந்து ஃபோன் பண்ணாரு. இல்லை எனக்கு வந்து இந்த படம் நல்லா போயிட்டு இருக்கு, நான் நினைச்சதை விட நல்லா வந்துட்டு இருக்கு, நீங்க யோசிக்கவே வேணாம், மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிடுங்க, நல்லா வரணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னதா எனக்கு சொன்னாரு. உண்மைதான், அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். இந்த அளவுக்கு இந்த படம் வந்து நின்னதுக்கு காரணம் முழுக்க நீங்க தான். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டே வெள்ளிக்கிழமை அன்னைக்கு
ஷோ அங்க யாரும் போகல அப்படின்னா மறுநாள் நான் வீட்டுல தான் உட்காந்துருக்கணும். அதுல மாற்றுக்கிறது கிடையாது. 100 ஷோ இல்லை 200 ஷோ போட்டாலும் ஒரு ஷோக்கு ஆள் போகல அப்படின்னா அந்த தேட்டர்ல ஷோ இருக்காது, மறுநாள் வேஸ்ட் தான். ஆனா இன்னைக்கு 4வது நாளும் எனக்கு வந்து நாங்க தேட்டர் விசிட் போனப்பையும் சரி, இப்போ இங்க நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட மதுரையில இருந்து கோகுலம் தேட்டர்ல இருந்து ஒரு நண்பர் ஃபோன் பண்ணாரு. ஆனா 70 பேர் பார்த்துட்டு இருக்கோங்க, படம் ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்றாங்க அப்படின்னாங்க. அது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். இப்படி நிறைய மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா மல்டிபிளெக்ஸ்ல தான் எனக்கு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன், பெருசா போகும் அப்படின்னு யோசிச்சேன். ஆனா சிங்கிள் ஸ்கிரீன்ஸ்ல ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு படம். அது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. நாங்க போகும்போதுமே சிங்கிள் ஸ்கிரீன்ஸ் தான் நிறைய விஷயங்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் பல படங்கள் பண்ணியிருக்கேன். ஆனா முதல் தடவை ஒரு தேங்க்ஸ் கிவிங் மீட் படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நடந்தது இந்த படம் தான். அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா அபோகம் பிக்சர்ஸ். ஸோ விஜயன் சாரும் நானும் பல வருட நண்பர்கள். இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பிளான் பண்ணணும்னு நினைக்கிறப்போ ஒரு நொடிக்கு அப்புறம் பேய் படம் பண்ணா கரெக்டா இருக்கும்னு சொன்னேன். ஸோ அதுதான் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ கடைசியில பேய் தான் கை கொடுத்துருக்கு. இந்த படம் வந்து நாங்க டிஸ்கஸ் பண்றப்போ ஒரு நொடி ஓகே ஒரு ஸ்மால் ஸ்கேல்ல பண்ணி நம்ம அந்த பட்ஜெட்டுக்கு அது வந்து ஹிட் போட்ட காசு வந்துருச்சு. ஸோ இந்த படம் என்ன மேஜிக் பண்ணிருக்குன்னா அந்த 4 நாள்ல எங்களுக்கு ஒரு நொடியோட மொத்த கலெக்ஷனும் 2 நாள்ல இந்த படம் கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய வெற்றி. ஏன்னா இதை ராகுல் ஃபர்ஸ்டே வந்து எங்களுக்கு டெஸ்ட் எழுதுன மாதிரி இருந்தது. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ப்ரெஷரோ ஏதோ வந்து படம் ரிலீஸ்க்கு முன்னாடி எங்களுக்கு இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து ஆஸ் அன் ஆக்டரா எனக்கு ஓகே ஓரளவு பெரிய பட்ஜெட் ஆயிடுச்சு, எப்படி இதாகும்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ எங்க டீம்கே இருந்தது சொல்ல போனா 2 வீக்ஸ் 3 வீக்ஸா நாங்க யாருமே தூங்கல. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டே முடிஞ்சதுக்கு அப்புறம் கலெக்ஷன் ரிப்போர்ட் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஓகே மக்கள்கிட்ட ரீச் ஆகுது. தென் சாட்டர்டே சண்டே அப்புறம் நேத்து அதே மாதிரி மண்டே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் ட்ராப் ஆகும். அதெல்லாம் சஸ்டெயின் ஆனது ரொம்ப சந்தோஷம். ஸோ இது எல்லாத்துக்கும் மெயின் ரீசன் வந்து இந்த படத்தோட வந்து வெளியில தெரிய வச்சது நீங்க எல்லாருமே தான். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் இட். நான் போன படத்துக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணீங்க, இந்த படத்துக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க. அதே மாதிரி இந்த அமோகம் பிக்சர்ஸ்ல வந்து they did extremely good marketing. இது நான் ஒர்க் பண்ணதுல தி பெஸ்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்னா அமோகம் பிக்சர்ஸ். ஸோ அதுக்கு வந்து தேங்க்ஸ் ஃபார் தி சுபாஷினி மேம், விஜயன் சார். ஏன்னா ஒரு டீமை வந்து முழுசா நம்புறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. இந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் மார்க்கெட்டிங்க்கு செலவு பண்ண மாட்டாங்க. இன்னொன்னு தெரியாது, இப்போ வரைக்கும் படத்தை வந்து கம்ப்ளீட்லி சப்போர்ட் பண்றது வந்து இந்த படத்தை கம்ப்ளீட்டா சப்போர்ட் பண்றது வந்து இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான். ஏன்னா மார்க்கெட்டிங் படத்துல கிட்டத்தட்ட 50%. அதுவும் ஒரு படம் எடுத்துட்டோம், ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் மூவி இருக்கு அப்படின்னா ஏன்னா ஆர்டிஸ்ட் வச்சுதான் பிகர் பட்ஜெட் ஸ்மாலர் பட்ஜெட் பெரிய படமா சின்ன படமான்னு தெரியும். இதுல வந்து கேரி பண்றதுக்கோ மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கோ ஒரு பெரிய டூல் கிடையாது, பிளாட்ஃபார்ம் இல்லை. இதை கம்ப்ளீட்டா அவங்க கையில எடுத்துட்டு இந்த படத்தை போய் இப்ப சிங்கிள் ஸ்கிரீன்ஸ்ல வந்து படம் ஓடுதுன்னு கேபிள் சொன்னார்ல, நாங்க நிஜமா எதிர்பார்க்கல. ஏன்னா ரொம்ப கஷ்டமான இடம் வந்து சிங்கிள் ஸ்கிரீன்ஸ்ல ஒரு படத்தை ஹோல்ட் பண்றதுதான். ஷோஸ் கேன்சல் ஆகாம ஓடுறது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும். நான் பார்த்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டே வந்து வரும் இந்த ஷோஸ் எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு இந்த மாதிரி வந்துருச்சுன்னு டிப்ரெசிங்கா இருக்கும். அதுக்கப்புறம் கேட்டா சொல்லுவாங்க இல்லைங்க ஆர்டிஸ்ட் யாரும் இல்லைங்க அதனால தாங்க வரல அப்படின்னு. ஸோ இது வந்து நடந்தது ஒரு மேஜிக்கா இருக்கலாம். இன்னொன்னு ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் ப்ரோ எங்க மேல வச்ச ட்ரஸ்ட் கூட இருக்கலாம். ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் டே வந்து 150 தான் எங்களுக்கு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் என்கொயரிஸ் வருதுன்னு சொல்லி இன்க்ரீஸ் ஆச்சு. தென் சாட்டர்டே நைட்ல இருந்து தேட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. அந்த தேட்டர்ஸ் இன்னைக்கு வரைக்கும் சஸ்டெயின் பண்ணிருக்கோம். இப்ப நெக்ஸ்ட் வீக்கும் வந்து ஒரு கன்சிடபிள் அமௌண்ட் ஆஃப் தேட்டர்ஸ் சஸ்டெயின் பண்றோம்னா தேங்க்ஸ் ஃபார் தி ஆடியன்ஸ்க்கு இந்த நிஜமான பேய் தான் காப்பாத்திடுச்சோன்னு தோணுது எனக்கு. இல்லைன்னா மாமா சொன்ன மாதிரி நடந்துடுச்சான்னு தெரியல. ஸோ வாட் எவர் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த டீம் டைரக்டரா இருக்கட்டும், கேஜி அண்ட் த கம்ப்ளீட் கேஸ்ட் அண்ட் க்ரூ, எங்களோட நேர்மையான உழைப்புக்கு கிடைச்ச ஒரு பிகினிங் தான் இந்த படம் தோணுது. அண்ட் வி ஆர் வெரி ஹாப்பி வித் அந்த தியேட்ரிக்கல் ரெஸ்பான்ஸ். இப்ப சொன்ன மாதிரி மல்டிபிளெக்ஸஸ்ல தான் வந்து மேஜர் ரெவென்யூ ஜென்ரேட்டிங். அங்க போய் பார்த்தோம், வீக்கெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா போச்சு. நாங்க எதிர்பார்க்கறது மணி சொன்ன மாதிரி சிங்கிள் ஸ்கிரீன்ஸ்ல இப்படி ஓடுதுன்னு தென் நாங்க நினைச்சோம் சரி நம்ம போய் பார்க்கலாம். திருப்பூர் போனோம்.
கோயம்புத்தூர் போனோம், சேலம் போனோம். சேலம் நிறைய இன்புட்ஸ் எங்களுக்கே கொடுத்துருக்கு. ஸோ நாங்களே டிஸ்கஸ் பண்ணோம். படம் பண்றப்போ ஓகே, இந்த பர்டிகுலர் இடத்த நம்ம மிஸ் பண்ணிட்டோம், ப்ராப்ளி இந்த பர்டிகுலர் ஆடியன்ஸையும் நம்ம வந்து இன்கார்பரேட் பண்ணணும் அப்படின்றது. ஸோ அது எல்லாத்தையும் இன்னும் பெட்டர் ஃபிலிம் ஆகும் சரி, நான் ஆஸ் அ பெட்டர் ஆக்டர் ஆகும் சரி, நான் அடுத்த